புதுச்சேரியில் புயல் மழை பாதிப்புகளை ஆய்வு செய்ய சென்ற மத்திய குழுவினரை பொதுமக்கள் முற்றுகையிட்டு தற்போது அந்த இடத்தில் பரபரப்பு நிலவுகிறது. மழை பாதிப்பு அதிகமாக உள்ள தங்கள் பகுதிக்கு ஏன் வரவில்லை என டிஎன் பாளையத்தை சேர்ந்த பொதுமக்கள் தற்போது மத்திய குழுவை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரியில் மத்திய குழுவினர் இரண்டாக பிரிந்து மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆய்வு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் இந்த புயல் மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்கின்ற மத்திய குழுவினரை பொதுமக்கள் முற்றுகையிட்டிருக்கின்றனர். புயலால் அதிகம் பாதிக்கப்பட்ட தங்கள் பகுதியை ஏன் முதலில் வந்து பார்க்கவில்லை என அவர்கள் கேள்விகளை எழுப்பி இருக்கின்றனர். மத்திய குழுவினர் இரண்டாக பிரிந்து தற்போது புதுச்சேரியில் மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் மகாராஜபாண்டி. மகாராஜபாண்டி, விவரங்களை பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக பெஞ்சல் புயல் மழை மற்றும் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக புதுச்சேரி நகரம் மற்றும் கிராம பகுதி முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து முதல் கட்டமாக ரூபாய் 600 கோடி நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என்று முதல்வர் ரெங்கசாமி பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருந்தார். இதைத் தொடர்ந்து ஒன்றிய குழு இன்று புதுச்சேரி வருகை புரிந்து 2 குழுவாக பிரிந்து ஆய்வு செய்து வருகிறார்கள். அதில் டிஎன் பாளையம் என்ற இடத்தில் இருள் குடியிருப்பு பகுதியை ஆய்வு செய்ய ஒன்றிய குழு சென்றபோது டிஎன் பாளையம் பகுதி மக்கள் மத்திய குழுவை மறித்து முற்றுகையிட்டு எங்கள் பகுதியில் பாதிப்பு அதிகமாக இருக்கிறது, எங்கள் பகுதிக்கு ஏன் வரவில்லை, புதுச்சேரி அதிகாரிகளும் வந்து பார்க்கவில்லை, நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து முற்றுகையிட்டனர். இதையடுத்து அங்கு வந்த மாவட்ட ஆட்சியர் குலத்துங்கன் டிஎன் பாளையம் பகுதி மக்களிடம் பேசினார். அப்போது பாதிப்பு அதிகமாக உள்ள பகுதிக்கு ஆய்வு செய்திருக்கிறார்கள், அதை முடித்துவிட்டு வரும்போது உங்கள் ஊருக்கு வருகிறேன் என்று கூறிய பிறகு இதில் சமாதானம் அடைந்த டிஎன் பாளையம் மக்கள் கலைந்து சென்றனர். இதைத் தொடர்ந்து ஒன்றிய குழு புதுச்சேரி நகரப்பகுதிக்கு சென்று ஆய்வு செய்து வருகிறார்கள். மற்றொரு குழு புதுச்சேரி கிராம பகுதியான வெள்ளம் பாதிப்பு அதிகம் ஏற்பட்ட பாவூர், சோரியாங்குப்பம், இருளன் சந்தை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் ஆய்வு மேற்கொண்டு இருக்கிறார்கள். மகாராஜபாண்டி, 2 குழுக்களாக பிரிந்து இந்த மத்திய குழு தற்போது ஆய்வு பணிகளை மேற்கொண்டு வராங்க. விவசாயிகளும் அவங்களுடைய பிரச்சனைகளை எடுத்துரைக்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இந்த மத்திய குழுவோட நிகழ்ச்சி நிரல்ல புதுச்சேரியில் அடுத்தடுத்து எந்தெந்த இடங்கள் எல்லாம் பார்வையிட இருக்கிறாங்க, இன்னும் எத்தனை நாட்களுக்கு இந்த ஆய்வு பணியானது நடைபெற இருக்கிறது? கண்டிப்பாக இந்த 2 குழுவும் இரு பிரிவாக பிரிந்து நகரம் மற்றும் கிராம பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். ஆய்வை முடித்துவிட்டு இன்று மாலை 6:30 மணிக்கு ஆளுநரை இந்த குழு சந்தித்து சேதம் குறித்து பேசுகிறார்கள். அதைத் தொடர்ந்து முதல்வர் ரெங்கசாமியை சந்தித்து சேதம் குறித்து எந்த மாதிரியான பாதிப்பு ஏற்படுவது குறித்து அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். இதை முடித்துவிட்டு இரவு தனியார் விடுதியில் ஒன்றிய குழு தங்குகிறது. பின்பு நாளை காலை 7 மணிக்கு அதே போல் இரு குழுவாக பிரிந்து வில்லியனூர் பகுதிக்கு, அதாவது கிராம பகுதிகள் அதிகமாக அடங்கிய வில்லியனூர் பகுதிக்கு ஒரு குழு ஆய்வு செய்ய செல்கிறது. அதே போல் மற்றொரு குழு உழவர்கரை, அதாவது புதுச்சேரி நகர பகுதியான உழவர்கரைக்கு அவங்க சென்று ஆய்வு செய்கிறார்கள். இதை முடித்து மதியம் 12 மணிக்கு இந்த குழுவானது தனியார் ஓட்டலில் புதுச்சேரி அரசு அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்துகிறது. எந்த மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, எந்த மாதிரியான சேதம் ஏற்பட்டிருக்கிறது, இதை எப்படி ஆய்வு பண்ணலாம், எந்த மாதிரியான முறையில் அரசாங்கத்திடம், அதாவது ஒன்றிய அரசிடம் இதை எடுத்து சொல்றோம் அப்படின்ற ஒரு ஆய்வு கூட்டம் நடக்கிறது. ஆய்வு கூட்டத்தை முடிச்சுட்டு மதியம் 2 மணிக்கு அதே தனியார் ஓட்டலில் ஒன்றிய குழுக்கு புதுச்சேரி அரசு சார்பில் சாப்பாடு, அதாவது மதிய உணவு அளிக்கப்படுகிறது. இதை முடித்துவிட்டு 2:30 மணிக்கு ஒன்றிய குழு புதுச்சேரியிலிருந்து சென்னை புறப்பட்டு செல்கிறது. தகவல்களுக்கு நன்றி மகாராஜபாண்டி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.